வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சைக்காலஜி கிரைம் டெஸ்ட் சீரிஸ், ஓகேவா? சைக்காலஜி டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டெலகிராம்ல வந்துட்டு இருக்கும். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுல டவுட்டா இருக்கிற சம வீடியோல டிஸ்கஷன் பார்த்துக்கலாம், ஓகேவா? டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போலாம், ஓகேவா? சரி, இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. அசல் கேள்வி கேட்கிறாங்க, ஓகேவா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதான். 2 × 3 எவ்வளவு பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கிறீங்க. 2 × 3 6%. இந்த 6% தான் வட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300. அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% சொல்லுவாங்க. அசல் அப்ப 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்ஸ்ல போட்டா போதும், ஓகேவா? பாக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா மேல சைட்ல அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம், மேல கீழே டிவைட் பண்ணிக்கலாம். 1 6 6, 5 30, இங்க ஒரு 0 அப்படியே இருக்கும். 50 இருக்கும். 50 × 100 என்னன்னு எழுதலாம்? 5000 எழுதலாம். அப்ப ஆன்சர் எவ்வளவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 இருக்கும், ஓகேவா? என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னையும் ஆரையும் பெருக்கினாதான் அந்த பர்சன்டேஜ். 6% தான் 300. 100% என்ன அப்படின்னு பார்த்தா போதும், ஓகேவா? சரி, அடுத்து இரண்டாவது கொஸ்டின். ஏபிசி என்ற 3 குழாய்கள் சேர்ந்து 5 மணி நேரத்தில் நீர்த்தேக்கத்தை ஒரு தொட்டியை நிரப்புகின்றன. ஏபிசி 3 பேருமே ஒரு தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து குழாய் சி இன் வேகம் பி இன் வேகத்தை போல 2 மடங்கு, பி இன் வேகம் ஏ போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க, ஏ பி சி அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே ரிவர்ஸ்ல இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் பி இன் வேகம் ஏ போல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? ஏ 1 இருந்தாருன்னா பி என்னவா இருந்திருப்பாங்க? 2 மடங்கா இருந்திருப்பாங்க. ஏ போல பி 2 மடங்கு. அடுத்து இப்ப சிக்கு வரணும். சி இன் வேகம் பி போல 2 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பி போல சி வந்து 2 மடங்கு. 2 மடங்குனா சாரி 2 × 2 என்ன வந்திருக்கும்? 4 அப்படின்னு வந்திருக்கும், ஓகேவா? இவங்கதான் மொத்தமா வேலையை முடிய எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சார் அந்த பைப்பை நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா 35 சாரி எவ்வளவு சொல்றாங்க? 5 மணி நேரம்னு சொல்றாங்க. அப்ப 1/5 அப்படின்னு போடலாம். இது டோட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. இந்த டோட்டல் தான் இந்த 1/5. இந்த டோட்டல் எவ்வளவு? 1 2 3 3 4 7. இந்த 7x தான். அதாவது இந்த ஏன் நான் x போடுறேன்னா இங்க 1x இருக்குதா இருக்கும், 2x, இங்க 4x. இந்த மொத்தம் இந்த 7x தான் இங்க எவ்வளவுன்னு சொல்றாங்க அப்படின்னா 5 மணி நேரத்துல முடியுன்றத 1/5 அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்ப இந்த 7 அந்த சைடு போகும்போது என்னவா மாறும்? x = 1/35. அதாவது 35 நாள்ல 35 மணி நேரத்துல x வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. x ஓட வேல்யூ கொண்டு போயிட்டு அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? ஏ மட்டும் தனியாக நிரப்ப எவ்வளவு நேரம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். x வந்து 35. அப்ப 35x கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ப வெறும் 35 அப்படின்னு இருக்கும். b வேணும் அப்படின்னா 70 இருக்கும். அதுவே சி வேணும்னா 35 × 4 300 அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அவன் யாரை கேட்கறான் நம்ம அவனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இவன் இப்ப ஏ மட்டும் கேட்கறதுனால எக்ஸ கொண்டு வந்து டேரக்டா ஏ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35 அப்படின்னு இருக்கும். அப்ப 35 மணி நேரம்ன்றது ஆன்சரா இருக்கும், ஓகேவா? சரி, இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின். 15 25 40 75 இவற்றால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நார்மலா இதுக்கு எல்லாமே வகுப்படக்கூடிய 4 இலக்க மிகப்பெரிய என்னன்னா மீசிமா கண்டுபிடிச்சு அதுல 4 இலக்கத்துலாம் நம்ம போக தேவையில்ல. நான் எவ்வளவு சிம்பிளா பண்ணுமோ அதுதான் பண்ண போறேன், ஓகேவா? சரி, இப்ப என்ன மெத்தட்ல சிம்பிளா போடலாம்னு பாக்கலாமா? மூணாவது கொஸ்டின்ல இந்த 3 நம்பருமே சார் 4 நம்பர் 15 25 40 75 4 நம்பருமே டிவைட் ஆகிற நம்பர் தான் இது கீழே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 நம்பர் 15 டிவைட் ஆகணும்னா என்ன செய்யலாம்? 15 எப்படி பிரிக்கலாம்? 3 5 15 15 கீழே இருக்கிற 4 ஆப்ஷனும் டிவைட் ஆகும். அப்ப 3 டிவைட் ஆகணும், 5 டிவைட் ஆகணும். 15 பிரிச்சா 3 5 15. 3 டிவைட் ஆகணும்னா கூட்டுத்தொகை என்னவா இருக்கணும்? 3 மடங்கா இருக்கணும், ஓகேவா? இதை கூட்டி பாருங்க. 9 8 17 0 0 17 தான் வரும். 17 3 மடங்கா? 3 வகுப்படாது. இது 9 6 15 இது 3 வகுப்படும். 9 7 16 3 வகுப்படாது. 9 4 13 3 வகுப்படாது. அவ்வளவுதான். முதல் நம்பர்ல எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9600 அப்படின்னு ஆன்சர் இருக்கும், ஓகேவா? இந்த நம்பர் எல்லா நம்பருமே டிவைட் ஆகிற நம்பர் தான் ஆன்சர். அதுல ஒருவேளை 2 ஆப்ஷன் வருது, இங்க பி ஆப்ஷனும் நிக்குது, இங்க டி ஆப்ஷனும் நிக்குது அப்படின்னா அவனே கேள்வி கேட்டிருப்பான். 4 நம்பராலுமே அது டிவைடட் ரூல் தான் யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ் சம்ம போட்டு போலாம். இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் உட்காந்துற மாதிரி ஆயிரும், ஓகேவா? இந்த ரூலை யூஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னு கேட்கறாங்களா? ஒருவேளை பியும் டியும் 2 சம்முமே 2 ஆப்ஷனுமே 4 நம்பருமே டிவைட் ஆகுது அப்படின்னா இதுல எது மிகப்பெரிய என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா போதும். 960 600 பெருசா இல்ல 9400 பெருசா? 9600 தான் பெருசுனா நம்ம அதை போட்டு போயிடலாம், ஓகேவா?
4 நம்பருமே டிவைட் ஆகிறது 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்றேன். அந்த 2 ஆப்ஷன்ல எது மிக பெருசோ அதை நம்ம ஆன்சரை செட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இது 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின். 25 சென்டிமீட்டர் 11.25 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அளவு பருமனுடைய செங்கற்களை எடுத்துக்கொண்டு 8 மீட்டர் 6 மீட்டர், இங்க மேலலாம் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான், கீழே எல்லாம் மீட்டர்ல கொடுத்துருக்கான். 8 மீட்டர் 6 மீட்டர் 22.5 சென்டிமீட்டர் பருமனுடைய ஒரு சுவரை அமைக்க எத்தனை செங்கற்கள் தேவை? சுவரை அமைக்க எவ்வளவு செங்கற்கள் தேவை? பெருசா சுவர் இருக்கும், கீழே செங்கல் சின்ன சின்னதா இருக்கும். எத்தனை செங்கல் தேவைன்னு நம்ம இது பண்றோம். அதாவது 60க்குள்ள எத்தனை 2 இருக்குன்னு கேட்டா நம்ம சார் எத்தனை 2 இருக்குன்னு கேட்டா செய்வோம், 2ஆல அடிச்சு சொல்லுவோம். அது மாதிரி இந்த சுவருக்குள்ள எத்தனை செங்கல் இருக்குன்னா சுவரை போய் செங்கலால டிவைட் பண்ணி சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதோட ஃபார்முலா கனாரோட ஃபார்முலானா L இன்டு B இன்டு H. அவன் டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணியே கொடுத்துருக்கான். நம்ம அதை அப்படியே போடலாமா? என்னன்னு சொல்லு, ஃபர்ஸ்ட் சுவரை மேல போடுவோம். ஓகேவா? சுவர் எங்க இருக்கு? கீழே இருக்கு. இங்க மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்தானா மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. 1 மீட்டர் எவ்வளோ? 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்ப 8 மீட்டர்னா நம்ம என்னன்னு பண்ணலாம்? 800 அப்படின்னு எடுத்துக்கலாம். 6 மீட்டர்னா என்ன எடுத்துக்கலாம்? 600 அப்படின்னு எடுத்துக்கலாம். 22.5 என்ன எடுத்துக்கலாம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணா 22.5. ஃபர்ஸ்ட் 10ஆல மல்டிப்ளை பண்ணா 225 இருக்கும். 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2250 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து இது சுவர், கீழே செங்கற்கள் பண்ணுமா? செங்கற்கள் என்ன? 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6 அப்படின்னு இருக்கு. சார் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா 22.5 சென்டிமீட்டர், இது மட்டும் சென்டிமீட்டர்லயே கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆனா நம்ம 22.5னே வச்சுக்கலாம். ஏன்னா இது மட்டும் சென்டிமீட்டர், இதெல்லாம் மீட்டர்ல கொடுத்தது மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா 100ஆல பெருக்கி வச்சிருக்கேன். சென்டிமீட்டர்ல கொடுத்தது சென்டிமீட்டர் அப்படியே புள்ளியே வச்சுக்குவோம். ஓகேவா? சரி, கீழே இங்க என்ன கொடுத்துருக்கான்? 25 சென்டிமீட்டர் 11.25 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். இங்க மேல கீழேயும் புள்ளி இருக்கு. இங்க 2 ஸ்தானம், அதாவது இங்க 0 புள்ளிக்கு பிறகு இங்க எத்தனை ஸ்தானம் இருந்தாலும் நமக்கு வேல்யூ இல்ல. ஓகேவா? இங்க 2 ஸ்தானம் தள்ளி இருக்கு. மேல கீழே 100ஆல பெருக்கிக்குவோம். இதை 100ஆல பெருக்குனா என்ன இருக்கும் அப்படின்னா 22 ஒரு 5 ஒரு 0 இருக்கும். இதை 100ஆல பெருக்குனா அப்படின்னா 11 25 சேர்ந்து இருக்கும். புள்ளி கேன்சல் ஆயிரும். இப்ப டிவைட் பண்ணலாம். 11 25 அதாவது 1125 2ஆல் அடிச்சா 2250 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து இந்த 6 அடிச்சா 1 6 6 100, 6 × 100 600 அப்படின்னு இருக்கும். இங்க 1 25 25 4 25 100 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். கீழே இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப மேல இருக்கிறது 4 × 2 8, 8 × 800, 8 × 8 64, 2 0 போட்டாச்சு. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் 6400 அப்படின்னு இருக்கும். ஆன்சர் எந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இது எத்தனை சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது சம்க்கான ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 5வது கொஸ்டின். ஒரு இரட்டை இலக்க எண்ணின் 2 இலக்கங்களை பெருக்கினால் கிடைப்பது 8. இரட்டை இதுதான் அதாவது 2 இலக்க எண்ணை 2 இலக்கங்களை பெருக்கினால், ஓகேவா, இந்த 2 டிஜிட்டையும் பெருக்கினா 8 வருது அப்படின்னு சொல்றான். அப்ப 1 8 8 4 2 8 4 2 8 1 8 8 எல்லாமே 8 வருது. மற்றும் அந்த எண்ணுடன் 18 கூட்டினால் அந்த எண்ணின் இலக்கங்கள் தலைகீழாக மாறும். இதோட 18 கூட்டு 81 ஒரு 18 கூட்டினா 99 தான் வருது. 81 தலைகிழி கிடையாது, அதாவது ரிவர்ஸ் மாறுது. 81 அதோட தலைகிழி என்னன்னா 18 அப்படின்னு மாறணும். ஓகேவா? கூட்டினால் இலக்கங்கள் தலைகீழாக மாறும். இலக்கங்கள் தலைகீழாக மாறும்னா 18 சார் 81ன்றது 18 மாறணும். இங்க 18 கூட்ட சொல்லியிருக்காங்களா, அந்த எண்ணுடன் 18 கூட்டினால் இலக்கம் மாறுதான்னு பார்ப்போம். இங்க 18 கூட்டினா மாறிடும், 60 மாறிடும். இது இலக்கம் மாறல. இதோட 18 கூட்டு 42 அப்படின்னு மாறும். அப்ப 24ஓட தலைகீழ் இது 24, அதை இலக்கமா மாத்தினா ரிவர்ஸ் தலைகீழா மாத்தினா இருக்கும் 42 இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். இந்த 18ஓட 18 கூட்டினா 36 வரும். இது இலக்கங்கள் இடம் மாறல. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன்ல தான் ஆன்சர் உட்காருது. ஓகேவா? அவன் சொல்றதை நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், இந்த 2 இலக்கத்தை பெருக்குனா 8 வருதுன்னு சொல்றான். 18 கூட்டினா இலக்கங்கள் இடம் மாறும் சொல்றான். இந்த 2ஐயும் செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 6வது கொஸ்டின். பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 3 6 கூட்டினா 9, நடுவுல இருக்கிற நம்பர் 9. 4 2 கூட்டினா 6, நடுவுல இருக்கிற 6. 5 2 கூட்டினா 7, நடுவுல இருக்கிறது. 4 7 கூட்டினா 11, ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்கான், அது தவறானது. 6 1 கூட்டினா 7, நடுவுல இருக்கிறது. 2 4 கூட்டினா 6, நடுவுல இருக்குது. அப்ப தவறானது எது, பொருந்தாதது 427. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் 427 ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் 7வது கொஸ்டின்.
7வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா. ஒரு கிரிக்கெட் வீரர் 8 பவுண்டரி 14 சிக்ஸர் சேர்த்து 224 ரன்களை எடுத்துள்ளார். அவர் ஓட்டங்களின் மூலமாக எடுத்த சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓடி எத்தனை ரன் எடுத்திருப்பான் அப்படின்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் அப்பனா மொத்தம் 224 ரன் எடுத்திருக்கான். இதுல பவுண்டரிஸையும் சிக்ஸர்ஸையும் கழிக்கணுமா. பவுண்டரிஸ் எத்தனை 8 பவுண்டரி, அப்ப 8 × 4 32 ரன் பவுண்டரிஸ் மூலமா எடுத்துட்டான். 14 சிக்ஸ் அடிச்சிருக்கான். 5 × 60 4 × 24 அப்ப எவ்வளவு 84 ரன் சிக்ஸ் மூலமா எடுத்திருக்கான். இது ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 60 6 4 24 84 கரெக்ட் தான். 84 ஒரு 32 6 8 3 11 8 3 11 116 ரன் 6 4ல எடுத்துட்டான். அப்ப 116 கழிச்சோம் அப்படின்னா 108 ரன் வந்திருக்கும் மீதி. இந்த 108 ரன் தான் ஓடி எடுத்திருக்கான். ஓகேவா. ஓடி எடுத்த ரன் எத்தனை 108 ரன். எத்தனை மொத்தம் டோட்டலா எவ்வளவு 224 ரன். 224 ரன்னுக்கு 108 ரன் தான் ஓடி எடுத்தது. அத சதவீதமா சொல்லுன்னு சொன்னீங்கன்னா இன்டு 100 அப்படின்னு போட போறோம். இதை சுருக்குனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இப்ப 224 கீழே 4 ஆப்ஷன் பாரு. இது ஏன்னா டிவைட் ஆக முடியாத அளவுக்கு நிக்குது. ஒருவேளை டிவைட் பண்ணி சுருக்கி பாக்குறதுக்கு முன்னாடி நீ ஆப்ஷன் பார்க்கணும். கீழே 11 இருக்கு, 147 இருக்கு, இது முழுசா இருக்குது, 224 இருக்குது. 224 தான் இது போல்ட் அடிச்சது ஆன்சர். அதை பார்க்காத. ஓகேவா. 224 இருக்கிறது மேக்சிமம் ஆன்சரா இருக்கும். ஏன்னா இது இங்க 224 இருக்கு. 11 பார்த்தா அப்படின்னா இது 11 கீழே இருக்கிற நம்பரை 11 டிவைட் பண்ணி பாரு. 224 11 டிவைட் ஆகாது. 147 டிவைட் ஆகல. முழுசா ஒருவேளை டிவைட் ஆகுமான்னு பார்த்தா இது 108 9 டிவைட் ஆகும். கீழே இருக்கிறது 9 டிவைட் ஆகல. அப்ப ஆன்சர் என்னன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ ஈஸியா ரவுண்ட் பண்ணிடலாம். இல்ல அப்படின்னா நார்மலா போட்டுதான் போடணும். ஓகேவா. இல்ல அப்படின்னா வேற எப்படி போடலாம் 108 டிவைடட் பை 224 இன்டு 100. நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேலதான் நம்ம டவுட் இருக்குது 90% அப்படின்னா இதை நேரா ஒரே பின்னமா மாத்த ட்ரை பண்ணலாம். ஓகேவா. அது கலப்பு பின்னமா இருக்கிறத ஒரே பின்னமா 48 இன்டு 48 பை 224 சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை நம்ம மேல பெருக்கினா என்னன்னு இருக்கும் 108ஓட 2 0 டிவைடட் பை 224 அப்படின்னு இருக்குமா. இதை பெருக்கினா இந்த பின்னம் வருதா ஒரே பின்னம் தகா பின்னம் வருதா நம்ம செக் பண்ணணும். 8 4 32 32ஓட ஒரு 8 கூட்டினா 0ன்னு முடியும். நம்ம மல்டிப்ளை பண்ணி பாரு. 48 இன்ட்டு 224 பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும் 48 கூட்டணும் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்திருக்கும். டிவைடர் பைல என்னதான் இருக்கணும் 224 வந்திருக்கணும். வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் ஏ ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். ஒரு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்கான். ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட மொழியில் 786 என்பது ஸ்டடி வெரி ஹார்ட் என்ற பொருளிலும் 958 என்பது ஒர்க் ஹார்ட் பிளேஸ் என்ற பொருளிலும் 645 என்பது ஸ்டடி அண்ட் ஒர்க் என்ற பொருளிலும் குறிப்பிடப்பட்டால் வெரி என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். வெரிங்கிறது எங்க இருக்குது இந்த லைன்ல இருக்கு. ஓகேவா. வெரிங்கிறது இங்க இருக்கு. அப்ப நம்ம என்ன தூக்கணும் ஸ்டடியும் ஹார்டையும் நம்ம தூக்கிட்டா போதும். ஓகேவா. இப்ப ஸ்டடி எங்க இருக்குது ஸ்டடி இங்க இருக்குது இந்த லைன்ல. அப்ப ஸ்டடி இந்த லைன்ல தூக்கலாம். இங்க ஸ்டடின்றது இருக்கட்டும். ஓகேவா. இங்க ஸ்டடியை கேன்சல் பண்ணிடு. அடுத்து ஒர்க்கா ஸ்டடி வெரி ஹார்டு. ஹார்டுன்றது இந்த லைன்ல இருக்குது, ஹார்டுன்றது இந்த லைன்ல இருக்குது. சேம் அதே மாதிரி இப்ப வெறும் வெரின்றது நமக்கு ஆன்சரா கிடைக்குது. அப்ப நம்பரே அதே மாதிரியே தூக்கி பார்க்கலாம். எந்தெந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாரு. இங்க 6 வந்துருச்சு, இந்த இடத்துல 6 வந்துருச்சு. அடுத்து இங்க 8 போயிருக்குது, இங்க 8 போயிருக்குது. அப்ப மீதி ஃபர்ஸ்ட் இந்த 786 தான் ஸ்டடி வெரி ஹார்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப மீதி இங்க என்னதான் இருக்குன்னா 7 தான் இருக்குது. 7 தான் இதோட ஆன்சர் அப்படின்னா வெரின்றதுக்கு ஆன்சரா இருக்கும். இப்படி போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் டக்குன்னு எழுதி வேகமா அடிச்சு பார்த்தோம்னா ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா. சரி, இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7. வெரின்றதோட ஆன்சர் 7. ஓகேவா. சரி, இது 8வது கொஸ்டின். அடுத்து 9வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 நம்பரோட கனெக்டிவிட்டி தான் இங்க நடுவில் 300 அப்படின்னு கொடுத்துருக்கான். அது எப்படி என்ன கனெக்ட் பண்ணா இங்க 300 வருதுன்னு கண்டுபிடிச்சோம்னா சேம் அதே இதை கீழே நம்ம போட்டு ஆன்சர் சொல்ல போறோம். ஓகேவா. ஒருவேளை கூட்டி போட்டிருக்கானா நம்ம பாக்குறோம். 263யும் 188 கூட்டினா 8 3 11 ரிமைனிங் 1 7 8 15 5 ரிமைனிங் 1 451 அப்படின்னு வருது. இங்க என்ன போட்டிருக்கான் 300 அப்படின்னு போட்டிருக்கான். ஓகேவா. வரல. ஒருவேளை கழிச்சு பார்க்கலாம். 200 பெரிய நம்பர்ல இருந்தே வாங்க. 263 188 13ல 8 போச்சுன்னா 5 15 இங்க என்ன இருக்கும் 5 இருக்குமா. 15ல 8 போச்சுன்னா 7 அவ்வளவுதான் 75 இருக்கும்.
இங்க 300 இருக்கு. 75 இன்ட்டு 4 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 300. ஓகேவா? என்ன பண்ணி அங்க ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரியே கீழே வருதான்னு பார்க்கலாமா? 915ல 983 போனா என்னன்னு பாரு. 915 893. 15ல சாரி 5ல 3 போச்சுன்னா 2, 91ல 89 போச்சுன்னா 2, மீதி 22 இருக்கு. இங்க கழிச்சு வந்த ஆன்சர் என்ன பண்ணிருக்கோம்? 4ஆல பெருக்கி ஆன்சர் போட்டிருக்கோம். சேம் 22 4ஆல பெருக்குனா 88. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கழிச்சு 4ஆல பெருக்குனா ஆன்சர் வரும். கழிச்சு வர ஆன்சர் 4ஆல பெருக்கணும். இங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, 4ஆல பெருக்குனா ஆன்சர் வருது. ஓகேவா? மைனஸ் பண்ணா என்ன கிடைக்குதா? 22 4ஆல பெருக்குனா 88. அவ்வளவுதான். என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்து பார்க்கணும். பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதா இல்ல வகுத்து சொல்றாங்களா இல்ல கூடு இது பண்றாங்களான்னு பார்க்கணும், வேற ஏதாவது பண்றாங்களான்னு பார்க்கணும். இது 9வது கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது கிட்ட ரயில்வேல அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க, டிஎன்பிசில அடிக்கடி கேட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு பிசில ப்ரீவியஸ்ல ரொம்ப பழைய கொஸ்டின்ல கேட்டு இருந்திருப்பாங்க. ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துல எல்லாம் கேட்கல, ரொம்ப பழசுல கேட்டு இருந்திருப்பாங்க, பிசில கேட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப லென்த் எல்லாம் போட தேவையில்ல, சிம்பிளா போட்டுடலாம். ஓகேவா? நான் சொல்ற ஒரு ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணா ஆன்சர் எடுத்துடலாம். 2 இன்ட்டு a பிளஸ் பி டிவைடட் பைல a மைனஸ் பி. அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட்டை போட்டோம்னா ஆன்சர் முடிச்சு. ஏ என்ன பி என்னன்னு தெரியணும். இது என்ன அர்த்தம்னா √7 இங்க √1ன்னு அர்த்தம். ஓகேவா? நீ வெறும் ஏன்றதை என்னன்னு எடுத்துக்கணும்னா 7ன்னு எடுத்துக்கணும். பின்றது என்னன்னா ரூட்டை தூக்கிடு, பின்றத 1ன்னு எடுத்துக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். ஏன்றது 7ன்னு எடுத்துக்க, பின்றது 1ன்னு எடுத்துக்க. அப்படியே தூக்கி உள்ள அப்ளை பண்ணி பாரு. 2 இன்ட்டு a பிளஸ் பினா 7 பிளஸ் 1 என்ன 8, கீழே 7 மைனஸ் 1 6, 8 2 16/6. அடிச்சு பாரு, 2ஆல் அடி, 2ஆல் அடிச்சா 8, 2ஆல் அடிச்சா 3, 8/3 இருக்கும். அவன் இன்னும் சம்ம முடியல. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா 8/3 வருது. அங்க என்ன சொல்றாங்க? இந்த 8/3 தான் a பிளஸ் பி √7 சொல்றாங்க. ஓகேவா? 8/3 ஈக்குவல் டு a பிளஸ் பி √7 அப்படின்னு சொல்றான். இப்ப a என்ன b என்னன்னு மதிப்பு கேட்கிறான். ஓகேவா? நம்ம மதிப்பை உள்ள அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறான்? a வந்து 8/3, b வந்து 0ன்னு கொடுத்துருக்கானா? இந்த இடத்துல a வந்து 8/3 பிளஸ் b வந்து 0ன்னு போட்டோம்னா 0 இன்ட்டு √7 என்னவா மாறிடும்? 0னே மாறிடும். அப்ப 8/3 ஈக்குவல் டு 8/3 ஆன்சர் நிற்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா a ஆப்ஷன் போடலாம். ஒருவேளை b ஆப்ஷன் நீ சூஸ் பண்ற அப்படின்னா a 0 போடு, b வந்து 4/3 இன்ட்டு √7. இந்த √7 4 இன்ட்டு 3 4/3 இன்ட்டு √7 வந்து 8/3 வருமா? வராது. அது மாதிரி மீதி 3 போட்டோம்னா வராது. அப்ப ஆன்சர் எதுல தான் இருக்கும்னா ஏ ஆப்ஷன்ல நின்று. 10வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? நீ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்க. 2 இன்ட்டு a பிளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் b ல போட ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து, ஒரு வகுப்பில் 150 மாணவர்கள் இருந்தனர். அவர்களுள் 90% மாணவர்கள் இறுதி தேர்வு எழுதினர். அப்பனா 10 பேர் ஃபெயில் ஆயிட்டான், இறுதி தேர்வு எழுதல. அப்ப மொத்தம் 150 பேர்த்துல 10% ஃபெயில் ஆயிருக்கானா? 10% கழி, 10% ஒரு ஸ்தான் கழிப்பு வச்சா 10%. 150ல 10% போச்சுன்னா 10% என்ன 15ன்னு சொன்னா ஒரு ஸ்தான் கழிப்பு வச்சா 15 கழிச்சா 135 இருக்கும். இதுதான் 90%ன்றது அர்த்தம். ஓகேவா? ஏன்னா 10 போயிடுச்சு, மீதி இருக்கிற 90% 135 பேர் இருக்காங்க. இவங்க தான் இறுதி தேர்வை எழுதியிருக்காங்க. அந்த இறுதி தேர்வு எழுதியவர்கள 2/3 பகுதியே தேர்ச்சி பெற்றனர். இதுல 2/3 பேர் தான் பாஸ் ஆயிருக்கான். அப்ப 3ல ஒருத்தன் ஃபெயில் ஆயிருக்கானா? அந்த தேர்ச்சி பெறாத மாணவரோட எண்ணிக்கை தான் கேட்கிறான். நம்ம போயிட்டு 2/3 போட்டு அடிச்சுட்டு திருப்பியும் போய் அதை மைனஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. டைரக்டா 135ல அந்த ஃபெயில் ஆனவனை மட்டும் பாரு. 3ல அந்த ஒருத்தன் தான் ஃபெயில் ஆனான், 3ல ஒரு பங்கு ஃபெயில் ஆயிருக்கான். அந்த 3ல ஒரு பங்கு ஃபெயில் ஆனவனை மட்டும் என்னன்னு பார்த்தா போதும். அப்படியே 3ஆல் அடி, 1 3 3 4 3 12 ரிமைனிங் 1 5 3 15. அப்ப 45 பேர் ஃபெயில் ஆயிருக்கான்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 45 பேர் அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? நீ பாஸ் ஆனவனை, நீ 3ல 2 பேர் பாஸ் ஆயிருக்கானா அதை கண்டுபிடிச்சு கழிச்சு திருப்பி நீ போய் ஃபெயில் ஆனவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டேரக்டா இப்படி போட்டுரு. ஓகேவா? சரி, அடுத்து இது 11வது கொஸ்டின். 12வது கொஸ்டின் ஒரு கிளாக் சம்மா, டைரக்ஷன் சம் கொடுத்துருக்கான். டைரக்ஷன்ல கிளாக் யூஸ் பண்றான். ஓகேவா? டிகிரி யூஸ் பண்றான். நம்மளுக்கு டிகிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? வடக்கு நோக்கி நிற்கிறான். ஓகேவா? வடக்கு, கீழே இருக்கிறது தெற்கு, இங்கிட்டு மேற்கு, இங்கிட்டு கிழக்கு. அடுத்து அவன் என்ன செய்யறான்? அவள் 180 டிகிரி கடிகார எதிர் திசையில்
திரும்பி 180 டிகிரி கடிகார எதிர் திசைனா மைனஸ் ஆன்டி கிளாக் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப மைனஸ் வச்சுக்கோ, மைனஸ் 180 டிகிரி அப்படின்னு நோட் பண்ணிக்க. அடுத்து 225 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறார். 225னா பிளஸ், கடிகார திசைனா பிளஸ் வச்சுக்கோ. 225. இப்பொழுது அவன் எந்த திசையை நோக்கி இருப்பாள்? ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு கிளாக் வைஸ். இப்ப இதை நார்மலா சுருக்கி கூட்டிப்பார். பிளஸ் 225ல 180 போச்சுன்னா பிளஸ் 45 டிகிரி நிற்கும். அப்ப நார்மலா அவன் வடக்கு திசையை நோக்கி நிற்கிறாரா? வடக்குல இருந்து 45 டிகிரி இப்படி நவுந்து நிற்பான். அவ்வளவுதான். 45 டிகிரின்றது என்ன? இது வந்து 90 டிகிரி. இந்த போர்ஷன் என்னன்னா 90 டிகிரி. அப்ப 45ன்றது இந்த பாதி. அப்ப வடக்கு நோக்கி நிக்கிறவ 45 டிகிரி இப்படி ஒரு கிளாக் வைஸ்ல சுத்துவா. அப்ப 45 டிகிரி எங்க நிக்குது? இது வடக்கு, இது கிழக்கு. நடுவுல இருக்கிற போர்ஷன் என்ன? வடகிழக்கு. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? வடகிழக்குன்றத ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப 12வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாத ஆப்ஷன். அடுத்து 13வது கொஸ்டின். இது வந்து முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு ஆயத்தொலை வடிவியல்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? பாப்போம் என்னன்னு சொல்லி. 3 புள்ளி கொடுத்துட்டான். 3 புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஆஃப் இன்ட்டு பிராக்கெட் மைனஸ் பிராக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப் இன்ட்டு பிராக்கெட் மைனஸ் பிராக்கெட். இந்த பிராக்கெட்ல என்ன செய்யணும், இந்த பிராக்கெட்ல என்ன செய்யணும், அப்படியே புக்கோட ப்ரொசீஜர் தான் சொல்ல போறேன். புக்கு ப்ரொசீஜரே ஈஸியா தான் இருக்கும். அதுவே ஷார்ட்கட் தான். இங்க என்ன எழுதுறோம்னா, ஒரு எக்ஸாம் சொல்றேன். -2 0 அதை நேர இப்படி எழுதிக்கோ. -2, 0ன்றத -2, 0 மேல கீழே எழுதிக்கோ. இங்க 0, -2, 0, -2, 2, 0. 3 புள்ளி எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் புள்ளியை திருப்பி ரிப்பீட் பண்ணும். -2, 0 அப்படின்னு போடணும். ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிக்கும். ஓகேவா? ரைட் சைட்ல இருக்கலாம் பெருக்கினா 0 × 0 0, 2 × 2 -4 அப்படின்னு வரும். 0 × 0 0. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 0 -4 0ன்னு வரும். அப்ப -4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? 2 × 2 -4. சரி, ஓகே. அடுத்து அப்படியே ரைட் சைட்ல இருக்கிறதா பெருக்கிறோம். 2 × 2 -2 × -2 +4 0 0. அப்ப -4 மைனஸ், இங்க ஆல்ரெடி ஃபார்முலாவே மைனஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்த ஆன்சர் 4 இந்த இடத்துல 4. அப்ப -4 -4. ஓகேவா? -4 -8 மைனஸ்ல வருது ஆன்சரு. இங்க +4 போட்டுருந்துருவோம். ஓகேவா? மாத்தி எது போட்டோமான்னு தெரியல புள்ளிய. சரி, -8 1/2 2ஆல அடிச்சா -4ன்னு இருக்கும் ஆன்சரு. இங்க +4 இருக்கு, -4 இருக்கு. சரி, இது மட்டும் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு ஆன்சர் -4 வருது. ஒருவேளை புள்ளி எதுவும் மாத்தி போட்டோம்னா நீங்க ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 13வது கொஸ்டினுக்கு டி ஆப்ஷனா பி ஆப்ஷனான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்து 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின். P ஸ்டார் R Q M ஸ்டார் O N S ஸ்டார் U வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். P நடுவுல என்னவா இருக்கும்? Q. P Q R. இந்த Q வந்து நடுவுல வருது. M இந்த N வந்து நடுவுல வரும். M N O. S இங்க என்னவா இருக்கும்? T. S T U. அப்ப இங்க என்னவா இருக்கும்? T ஆ இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா T. 14வது கொஸ்டின் ஆன்சர் T. ஓகேவா? சரி, அடுத்து 15வது கொஸ்டின். என்ன போடுறாங்க? 2 ஸ்டார் 5 = 41 10. இதுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டட் இருக்கு. 3 × 7க்கு இதுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டட் இருக்கு. இங்க ஏதோ ஒரு ரிலேட்டட் இருக்கு. 4 × 8 என்னன்னு கேக்குறான். ஓகேவா? 2 ஸ்கொயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. 2 × 5 பெருக்குனா 10ன்னு வரும். லாஸ்ட் 2 நம்பர் 10. இங்கிட்டு ஒரு 2 ஸ்கொயர் பண்ணா 4. அதே மாதிரியே 3 ஸ்கொயர் பண்ணா 9. 3 × 7 லாஸ்ட் 2 நம்பர் 21. நடுவுல 1ன்றது சும்மா இருக்கு. அப்ப 5 ஸ்கொயர் பண்ணா 25. நடுவுல 1 சும்மா இருக்கும். 5 × 2 10 அப்படின்னு இருக்கும் லாஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 1 சும்மா இருக்கும். 5 × 2 10 பெருக்கி போறோம். அப்ப 4 ஸ்கொயர் பண்ணா 16. 1ன்றது சும்மா நம்ம போடுறது. 8 4 32ன்றது ஆன்சரா இருக்கும். அப்ப 161 32ன்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம பார்த்தது 15 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. டெலிகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா டெலிகிராம் லிங்க்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? கிரைம் டெஸ்ட் சீரிஸ் நடுவில் கொஞ்ச நாள் போடாம இருந்தது. அடுத்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம். PDF உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். PDF வந்து டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருப்போம். அதுல போய் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.